ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோனா, ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த 3 குட்டீஸுகளையும் நம்ம குட்டி வயசுன்னு இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் குளிக்க வைக்க போகிறேன். ஜூன் 1 குட்டி போட்டுச்சுன்னு 2 மாதம் கூட ஆகலை. அதனால் ஃபஸ்ட் டைம் வந்து குளிக்க வைக்க போகிறேன். ஏன்னா குட்டி வந்து தண்ணி குடிக்கிறதுக்கெலாம் வச்சோம் அப்படின்னா தண்ணிக்குள்ளே போய் படுத்துக்குது. அப்போ அதுகளுக்கு வந்து குளிர்ச்சி தேடுது. சரி, ரொம்ப ஹீட் ஆகிருன்னு குளிக்க வைக்க வேறு இல்லையே அப்படிங்கிறதுக்காக குளிக்க வச்சிட்றேன். அது இல்லாமல் ரொம்ப அழுக்காயிட்டு அப்புறம் இந்த சின்ன சின்ன இந்த செல்லு இந்த மாதிரிலாம் வரக்கூடாதுன்னா கண்டிப்பாக வாரத்தில் ஒரு தடவையாவது குளிக்க வைக்கும்போது இந்த ஷாம்பு யூஸ் பண்ணி நம்ம குளிக்க வச்சுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா அந்த உடம்புல வந்து செல்லெல்லாம் வராது. வாங்க எப்படி குளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நாய்களை குளிப்பாட்டுமோ எப்போதுமே வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து தலையில் தண்ணி ஊற்றிடக்கூடாது. நல்ல தலையை ஆட்டிகிட்டே இருப்பாங்க, காதுக்குள்ளே தண்ணி போயிடும். குளிக்க வச்சு கடைசியில் தான் நம்ம வந்து டக்குன்னு ஒரு தடவை சோப் போட்டுட்டு டக்குன்னு முகத்தில் தண்ணி ஊற்றி விடணும். ஏன்னா அவங்களுக்கு காதுக்குள்ளெல்லாம் தண்ணி போயிடும். அதுக்காக அந்த மாதிரி குளிக்க வைக்கணும். இந்த மாதிரி நாய்களை, பெரிய நாய்களாக இருக்கட்டும் குட்டியாக இருக்கட்டும், குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி சோத்துக்கத்தாழையை நல்லா வந்து எடுத்துகிட்டு அலசிட்டு உள்ள அந்த சதைப்பொதியை மட்டும் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அதை எடுத்து ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஊற வச்சதுக்கப்புறம் குளிப்பாட்டி விட்டால் ஸ்கின் டிசீஸ் வந்து எதுவுமே வராது. நாய்களுக்கு முடியும் வந்து நல்லா வளரும். ஈரம்னா காயிலேன்ட்டு ஹேர் ட்ரையர் வந்து போட்டு சீக்கிரமாக காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா அந்த சவுண்டுக்கு ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிச்சுங்க. நிற்கவே மாட்டிட்டுருச்சுங்க. ஆன் பண்ணி விட்டோடனே எல்லாம் வெளியே கீழே குதிக்க ஆரம்பிச்சிட்டுங்க. டேபிள்லேருந்து கீழே குதிச்சிச்சுன்னா அவ்வளோதான். சரி, இருந்தாலும் அதனால தான் ஒரு கையில் ஃபுல்லாக பிடிச்சிக்கிட்டேன். இல்லை அப்படின்னாக்க கீழே டக்குன்னு குதிச்சிரும். குளித்து முடித்தோன்னே வந்து சாப்பாடு வைக்கலான்னு பார்த்தேன். ஏன்னா ரொம்ப பசி எடுத்துருக்கும் போல். காலையிலே நேரத்தே வந்து சாப்பாடு வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வைக்கவே இல்லை. சரி, அதனால் ரொம்ப பசியில் இருக்குமே, குளிக்க வச்சுட்டதுக்கப்புறம் வைக்கலாம் அப்படின்னு வச்சேன். அதே மாதிரி ரொம்ப பசியில் இருந்திருக்கும் போல். லபக்கு 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 லபக்குன்னு சாப்பிட்டுச்சிங்க 3 சேர்ந்துக்கிட்டு. அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. இன்னொரு நல்ல ஒரு விளாகில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்துட்டு நல்லா இருக்குனாக்கா ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.